ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லாங்செயினில் சாட்பாட் மெமரி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்றது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். லாங்செயினை வச்சு எப்படி ஒரு சாட்பாட் பில்ட் பண்ணுறது, எப்படி பழைய மெமரியை பாஸ் பண்ணி, அதாவது பழைய ரெஸ்பான்ஸை பாஸ் பண்ணி கான்டெக்ஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மெமரியை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறீங்க, ஒரு 50 சேட் போயிடுச்சு, இல்லை 100 கான்வர்சேஷன், அதாவது 100 சேட் பேக் அண்ட் ஃபோர்த் போயிடுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 200 மெசேஜ் அதிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, சாட்பாட் ஆன்சர் கொடுத்துருக்கு, அது ஒரு கான்வர்சேஷன். ஸோ ஒரு 100 கான்வர்சேஷன் போயிருக்கு அப்படின்னா 200 மெசேஜ் அதிட்டு இருக்கு. 50 கான்வர்சேஷன் போயிடுச்சுன்னா 100 மெசேஜ் அதிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் 101வது ஒரு கான்வர்சேஷன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, தேவையில்லாமல் பழைய ஹிஸ்ட்ரியும் சேர்த்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு பாஸ் ஆகும். அது வந்துட்டு எஃபெக்டிவ் கிடையாது. டோக்கன் காஸ்ட் ஒன்று அதிகமாகும். ரெண்டாவது வந்துட்டு எல்எல்எம்க்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவை கிடையாது. அதனால் அந்த மெமரி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ 3 டெக்னிக் இருக்குது நம்மகிட்ட ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்துட்டு ஸ்லைடிங் விண்டோ, அல்லது சிம்பிளாக சொல்ல போனால் லாஸ்ட் ஸ்கேன் மெசேஜஸ். அதாவது 100 மெசேஜ் அனுப்பாமல் எனக்கு லாஸ்ட் 20 மெசேஜ் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் புதுசாக 21வது ஒன்று கேட்குறீங்க, ஃபஸ்ட் மெசேஜ் வெளியில் போயிடும், புதுசாக ஒன்று ஆட் ஆகும். அது கியூ மாதிரி உங்களுக்கு பில்ட் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா சம்மரைஸ்டு மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. 100 மெசேஜில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், ஆனால் எனக்கு 100 மெசேஜ் அனுப்பக்கூடாது அப்படின்னா சம்மரைஸ் பண்ணிடலாம் நீங்கள் அந்த 100 மெசேஜையும் சேர்த்து. கரெக்டாக. மூணாவதாக ஒன்று இருக்குது, டோக்கன் வச்சு. டோக்கன் வச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, டோக்கனை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும் ஒரு வேர்டுக்கும். அப்புறம் அந்த டோக்கன் வந்துட்டு மேக்ஸ் டோக்கனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. எஃபிஷியண்ட்டாக இருக்காது கோடிங்கில். ஸோ அது உங்களுக்கு தேவை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் டோக்கன் வச்சு லிமிட் பண்ணலாம் உங்கள் மெசேஜஸை. இல்லாட்டினா நீங்கள் லாஸ்ட் 10 மெசேஜஸ் அல்லது சம்மரைஸ்ட் மெசேஜ் இதை வச்சு ஒர்க்கை முடிச்சுக்கலான்னு வச்சுக்காங்களேன். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்க, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. லாங்செயின் இல்லாமல் நிறைய கான்செப்ட்ஸ் வரப்போகுது. இந்த லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் 10 மெசேஜஸ் எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு லாஸ்ட் 4 மெசேஜஸ் இருந்தால் போதும், 10 மெசேஜஸ் இருந்தால் போதும், என் எல்லா கான்வர்சேஷனையும் எனக்கு வந்துட்டு நீ எல்எம்க்கு சென்ட் பண்ணாத அப்படின்ற கோடில் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எப்போ போல் பாய்லர் பிளேட் கோடுன்றது எதில் 2 எல்எம் டிஃபைன் பண்ணிடுவோம் அண்ட் கீழே இம்போர்ட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அண்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனுவலி ட்ரிம்மிங் ஹிஸ்ட்ரி. ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எப்போ போல் பில்ட் பண்ணிடுவோம், செயினையும் பில்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற பார்த்தீங்களா. இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஹிஸ்ட்ரியை வந்துட்டு எப்படி எல்லா கான்வர்சேஷனும் சென்ட் பண்ணாமல் தேவையான கான்வர்சேஷன் மட்டும் உள்ளே சென்ட் பண்ணுறது அப்படின்றத கோடில் டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டைரெக்டாக வந்துட்டு செயினை கால் பண்ண மாட்டேன். சாட் வித் பாட் எழுதிட்டேன். சாட் வித் பாட்டில் இன்புட் அண்ட் செஷன் ஐடி சென்ட் பண்ணிட்டேன். இன்புட் செஷன் ஐடி இருக்குது. எக்ஸ்ட்ராவாக என்ன சேஞ்ச் இந்த இடத்துல நடக்குது அப்படின்னா இந்த சேஞ்சு தான். ஓகே, நீங்கள் பழைய கோடில் பார்த்தீங்கன்னா இது இருக்காது. ஹிஸ்ட்ரி டாட் மெசேஜஸ் ஈக்குவல் டு ஹிஸ்ட்ரி டாட் மெசேஜஸ். என்ன பண்ணியிருக்கோன்னா மெசேஜை ஸ்லைஸ் பண்ணிடுறோம். -2 அப்படின்னா எனக்கு லாஸ்ட் 2 மெசேஜ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்ட் 2 மெசேஜ் இருக்குமா, அடுத்து நான் யூஸரோட இன்புட்டை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். நான் கான்வர்சேஷனில் செயின் கால் பண்ணுறேன், செயின்லேருந்து ரெஸ்பான்ஸ் வருது, அந்த ரெஸ்பான்ஸையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிடுறேன் ஹிஸ்ட்ரியில். ஸோ எனக்கு எத்தனை கான்வர்சேஷன் இருக்கும், அதாவது எத்தனை மெசேஜ் இருக்கும், 4 மெசேஜ் இருக்கும். ஃபஸ்ட் 2, புதுசாக வந்துருக்கிற 2. ஸோ எனக்கு எப்பவுமே 4 மெசேஜ் ரீட்டைன் ஆகும் ஹிஸ்ட்ரியில். இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நான் மை நேம் இஸ் பிரவீன் அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்து வாட் இஸ் கூகுள் அப்படின்னு கேட்குறேன், ஆன்சர் வரும். வேர் இஸ் இட் லொக்கேட்டட், எனக்கு ஆன்சர் வரும். திருப்பி வாட் இஸ் மை நேம் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு ஞாபகம் இருந்தால் மை நேம் இஸ் பிரவீன் அப்படின்றத சொல்லும். இந்த இடத்துல ஞாபகம் இருக்காது, ஏன்னா எனக்கு வந்துட்டு லாஸ்ட் 2 கான்வர்சேஷன் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். வேர் இஸ் இட் லொக்கேட்டட் இருக்கும், வாட் இஸ் மை நேம் அப்படின்றது இருக்கும். என் பேர் என்னன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்காது. கரெக்டாக. சேட் ப்ராம்ப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணிடணும், அடுத்து இதை ரன் பண்ணணும். ஓகே, என்ன அவுட்புட் வருது பார்த்தீங்களா, ஐ டு நாட் ஹேவ் அக்சஸ் டு தட் இன்ஃபர்மேஷன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த கொஷின் கேட்கும்போது இவ்வளோதான் மெமரியில் இருந்திருக்கு. பைத்தான் ஃபார்மேட்டில் செக் பண்ணிடலாம். ஸோ அது மெமரியில் வந்து வேர் இஸ் இட் லொக்கேட்டட் இருக்குது, வாட் இஸ் மை நேம் அப்படின்ற இந்த 2 தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே அதுக்கு தெரியாது. அதனால் ஐ டு நாட் ஹேவ் அக்சஸ் டு யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துருச்சு. இந்த கான்வர்சேஷன் பதிலாக இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல -2க்கு பதிலாக -4 அப்படின்னு கொடுத்தேன்னா 4 + 2 6 மெசேஜஸ் உள்ளே இருக்கும். 2 4 6. அப்போவும் எனக்கு தெரியாது. அப்போ வந்துட்டு இந்த இடத்துல 6ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ வாட் இஸ் மை நேமுக்கு எனக்கு ஆன்சர் வரும்.
ஏன்னா 6 கான்வர்சேஷன் 8 கான்வர்சேஷன் வரைக்கும் ஸ்டோர் ஆகுது உள்ள. யுவர் நேம் இஸ் பிரவீன் அப்படின்னு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கான்வர்சேஷன் மெமரியில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ மை நேம் இஸ் பிரவீன்லேருந்து எல்லாமே எனக்கு மெமரியில் போயிருக்கு உள்ள. இதோ இந்த ஹிஸ்ட்ரியில் போயிருக்கு. அதனால் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் என் பேர் என்னன்றது அதுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்துட்டு நம்ம கஸ்டமாக பில்ட் பண்ணுறது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் ரன் பண்ணும்போது பெட்டர் யூ கோ வித் ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி. ஏன் அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் மேனுவலாக ஹிஸ்ட்ரி மேனேஜ் பண்ணுறீங்க. இது வந்துட்டு ஹைலி எஃபிஷியண்ட்டாக இருக்காது உங்கள் கோடிங்கில். ஏன்னா புது லிஸ்ட் ஒரு வாட்டி க்ரியேட் ஆகும், ட்ரிம்மிங் நடக்கும், அந்த மாதிரி. இந்த இடத்துல என்னென்னா டிக்யூன்னு ஒன்று இருக்குது. டிக்யூ யூஸ் பண்ணி நம்ம ஹிஸ்ட்ரி மேனேஜ் பண்ணுவோம் பேசிக்காக. ஸோ ஃபஸ்ட் இப்போ போல் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எழுதிட்டோம், செயின் போட்டுட்டோம், ஸ்டோர் பில்ட் பண்ணிட்டோம், அண்ட் செயின் வித் ஹிஸ்ட்ரியில் ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி போட்டாச்சு. செயின் கெட் செஷன் ஸ்டோரி. இந்த இடத்துல தான் சேஞ்சஸ் நடக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன இருக்குன்னா சேட் மெசேஜ் ஹிஸ்ட்ரி தான் இந்த இடத்துல போட்டிருப்போம். இந்த இடத்துல சேட் மெசேஜ் ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக விண்டோட் சேட் மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு இதை நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பேன் இந்த கிளாஸை. இந்த இடத்துல K=2 பாஸ் பண்ணுறேன். அப்படின்னு என்னென்னா 2 கான்வர்சேஷன் வச்சுக்க அப்படின்றது தான். இந்த இடத்துல செல்ஃப் டாட் மெசேஜஸில் டிக்யூவில் K2 அப்படின்னு போட்டிருக்கேன்னா, ஸோ 2x2 ஏன் இங்கே நடக்குது அப்படின்னா நான் 2ன்னு கொடுத்தேன்னா 2 கான்வர்சேஷன்னா 4 மெசேஜ். அதனால தான் இங்கே K×2 அப்படின்னு இருக்குது பேசிக்காக. அண்ட் இந்த இடத்துல புது மெசேஜ் அப் அண்ட் ஆகும்போது பழைய மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். அதுக்கு தான் நம்ம டிக்யூ யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் டிக்யூ யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த இடத்துல இப்படி கூட போடலாம். உங்கள் லிஸ்ட்டை இப்படி போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். ஐ மீன் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி மெசேஜஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ட்ரிம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி. பட் அது எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம டிக்யூ யூஸ் பண்ணுறோம். ஸோ புது மெசேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பழைய மெசேஜ் வெளியில் போயிடும். ஸோ உங்களுக்கு தேவையான மெசேஜ் மட்டும்தான் இந்த செஷன் ஐடியில் ஸ்டோர் ஆகிட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். அண்ட் அதே எக்ஸாம்பிள் தான் 4 மெசேஜ் கொடுக்குறேன். மை நேம் இஸ் பிரவீன், டொனால்ட் ட்ரம்ப், ஹூ இஸ் புட்டின், வாட் இஸ் மை நேம் அப்படின்னு 4 கேட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் 2 கான்வர்சேஷன் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு வந்துட்டு இந்த 2 தான் ஸ்டோர் ஆகிருக்கும். எனக்கு பிரவீனுக்கு ஆன்சர் வராது. ஐ டு நாட் நோ யுவர் நேம்னு வந்துச்சு பார்த்தீங்களா? ஏன் இந்த இடத்துல எனக்கு 2 கான்வர்சேஷன் ஸ்டோர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ சப்போஸ் எனக்கு 4 கான்வர்சேஷன் ஸ்டோர் பண்ண அப்படின்னு சொன்னோன்னா இந்த 4 கான்வர்சேஷனுமே உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ யுவர் நேம் இஸ் பிரவீன் அப்படின்னு வரும் சம்திங். யா. ஸோ இது ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி. கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் கிட்டப்பில் கோடை எடுத்து ஒரு தடவை உங்கள் லோக்கலாக ரன் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருந்திருக்கும். அடுத்து பார்க்க போகிறது சம்மரைஸ் மெமரி. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் 10 மெமரி பார்த்துட்டோம். அதாவது ஸ்லைடிங் விண்டோ மெமரின்னு சொல்லுவாங்க. எனக்கு இவ்வளோ மெமரி இருந்தால் போதும் கான்வர்சேஷன் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ எனக்கு சம்மரைஸ் பண்ண மெமரி இருந்தால் போதும். எனக்கு 20 மெசேஜ் ஸ்டோர் பண்ணாத, 30 மெசேஜ் ஸ்டோர் பண்ணாத, எனக்கு ஒரே ஒரு சம்மரி. ஓகேவா? இந்த சம்மரி நான் கொடுத்துருவேன். இதுதான் கான்டெக்ஸ்ட், இதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஆன்சர் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறது தான் சம்மரைஸ்டு. இந்த இடத்துல சேட் ஃபார்ம் டெம்ப்ளேட் என்ன எழுதியிருக்கேன்னா வர ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் எப்போ போல் எழுதியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்களா நான் ஹிஸ்ட்ரி கொடுக்கல, சம்மரி கொடுத்துருக்கேன். இன்னொன்று நோட் பண்ணிங்களா, 2வது ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் எழுதியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சிஸ்டம் ப்ராம்ப்ட்னாலும் எழுதலாம். ஸோ 2வது இருக்கிற சிஸ்டம் ப்ராம்ப்டில் ஹியர் இஸ் மை ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் சம்மரி ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்மரியை பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் கேட்குற கொஷின் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் சம்மரி எப்படி பாஸ் பண்ணுறது? அதுக்கு தான் இந்த இடத்துல சம்மரைஸ் ஹிஸ்ட்ரின்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். சம்மரைஸ் ஹிஸ்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு எம்டி சம்மரி எடுத்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் யூஸர் கொடுக்குற இன்புட்டையும் அவுட்புட்டையும் வச்சு ஒரு சம்மரி அதுவே ஜென்ரேட் பண்ணும். அதுக்கு என்னென்னா 2வது ஒரு எல்எல்எம் கால் நடக்கும். ஸோ சம்மரியில் எப்பவுமே 2 எல்எல்எம் கால் நடக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எல்எல்எம் கால் வந்துட்டு சம்மரி க்ரியேட் பண்ணுறதுக்கு, 2வது எல்எல்எம் கால் வந்துட்டு உங்களோட ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு. ஓகே, இந்த இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா சம்மரைஸ் திஸ் கான்வர்சேஷன் சோஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் சம்மரி என்ன, புதுசாக யூஸர் என்ன கேட்டிருக்கான், புதுசாக ஏ என்ன கொடுத்துருக்கு. ஸோ எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறேன். எனக்கு புதுசாக ஒரு சம்மரி கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கோடை கீழேருந்து மேலே படித்தா ஈஸியாக இருக்கும். ஸோ செயின் டாட் இன்வோக் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்புட் யூஸர் இன்புட் சம்மரி செஷன் டாட் சம்மரின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டுக்கு வந்து சம்மரி எதிர்பார்க்கும்.
ஸோ செஷன் டாட் சம்மரி கொடுத்துட்டேன். ஸோ இந்த செஷன்ன்றது என்னென்னா சம்மரைஸ்ட் ஹிஸ்ட்ரி அதுதான் வந்து செஷன் பேசிக்காக அதை தான் நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சம்மரி எப்படி க்ரியேட் ஆகுது, பழைய மெசேஜ் புது மெசேஜ் ரெண்டத்தையும் வச்சு ஒரு சம்மரி க்ரியேட் ஆகி அதை வந்து செல்ஃப் டாட் சம்மரி ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்துட்டு டாட் சம்மரி எப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பேசிக்காக சம்மரைஸ்டு மெமரி வரும். அதுதான் இங்கே டாட் சம்மரின்னு கொடுத்ததுனால எனக்கு சம்மரைஸ்ட் மெமரி வந்துருச்சு. எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பழைய இன்புட் அதாவது பழைய யூசர் இன்புட்டு அண்ட் ஏஐயோட அவுட்புட் இந்த ரெண்டத்தையும் செஷன் டாட் அப்டேட் அப்படின்றதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சம்மரி ஜென்ரேட் ஆகிடும். இந்த இடத்துல நான் கேட்குறேன் 2 கொஷின் தான். ஹே ஐம் பிரவீன், ஐ லைக் பைத்தான், ரிமைண்ட் மீ வாட் ஐ ஜஸ்ட் செட் அப்படின்னு 2 இருக்குது. செஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, ஃபஸ்ட் இதை ரன் பண்ணணும், அடுத்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கேன், ஹாய் பிரவீன், ஃபஸ்ட்டு மை நேம் இஸ் பிரவீன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஐ லைக் பைத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு நைஸ் டு மீட் யூ, ஐம் கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி ஜென்ரேட் பண்ணிருச்சு. ஸோ நான் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஏஐ அவுட்புட்டையும் சம்மரியும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சம்மரி என்ன வருது, பிரவீன் இன்ட்ரோடியூஸ்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் மென்ஷன்ட் ஹி லைக் பைத்தான். இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் கிடையாது. முன்னாடி இங்கே பார்த்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் இருக்குல்ல, அந்த லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் இல்லாமல் சம்மரி மட்டும்தான் உங்களுக்கு வருது பாருங்கள். அண்ட் சம்மரியே மோர் தென் இனஃப். ஏஐ ரெஸ்பாண்டட். ரெண்டாவது என்ன கேட்டிருக்கேன், ரிமைண்ட் மீ வாட் ஐ ஜஸ்ட் செட், யூ செட் யூ லைக் பைத்தான். எதை வச்சு அது சொல்லுது, இந்த சம்மரி அதுக்கு ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. இந்த சம்மரி வச்சு எனக்கு ஆன்சர் கொடுக்குது. இது வந்துட்டு சாட்பாட்டில் சம்மரைஸ் மெமரி அப்படின்றது. ஸோ இந்த 2 கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், லாஸ்ட் n மெசேஜஸ் அப்படின்றது எனக்கு எல்லா மெசேஜும் பாஸ் பண்ணாமல் எனக்கு தேவையான மெசேஜ் மட்டும் நான் மெமரிக்கு பாஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது. ரெண்டாவது சம்மரைஸ்டு மெமரி, எனக்கு லாஸ்ட் n மெசேஜஸ் இல்லாமல் எல்லா மெசேஜோட சம்மரியும் நான் கொடுத்துட்றேன், அதை வச்சு எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்றது சம்மரைஸ்டு மெமரி. எதனால் இது பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப தேவையில்லாமல் மெமரி கன்வர்சேஷன் பெருசாக போக போக மெமரி பில்டப் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அது ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் இந்த ரெண்டும். அகெயின் அந்த கோட் வந்து கிட்டில் இருக்குது, காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி ட்வீட் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள் லோக்கலில். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல், யூ ஆல்வேஸ் வெல்கம் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கணும். தேங்க்யூ.